ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெயிட் லாஸோட 3வது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சு எப்பயும் போல் நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு இப்போ நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. மணி 6 ஆயிடுச்சுது. இன்றைக்கி அவ்வளோவா வேர்க்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது குற்றாலம் போல் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. அப்படியே காலையில் எந்திரிச்சோடனே குளுன்னு இருக்குங்க. குற்றாலத்தில் இருக்கிறது போலயே லைட்டாக மலைச்சாரல் வேறு விழுகுதுங்க. அதனால் இன்றைக்கி வேர்க்காதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு நம்ம போய் 1 ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நான் சொன்னது போலவும் கொஞ்சம் கூட வேர்க்கலை. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஜூஸ் அடித்து வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டுக்காரக்காண்டி அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்காண்டி வெண்பூசணி ஜூஸ் அடித்து வச்சுருக்கேங்க. இந்த ஜூஸ் வந்து உடல் எடை குறைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அல்சர் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஆற்றுங்க. அதனால் இது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜூஸ் குடிக்கும் போது தடுமம் பிடிக்கும். அவங்களாம் இந்த ஜூஸ் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதில் வெந்நி தண்ணி கலந்து குடிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இந்த ஜூஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த ஜூஸ் குடிச்சு முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் இருந்தது, அதை என் பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அவளுமே சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு கேப்ப ரொட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கோதுமை தோசை, இட்லி பொடி, சாம்பார், தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். இந்த கேப்ப ரொட்டியில் என்னால் பாதி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு தோசையும் பாதி கேப்ப ரொட்டின்னு தான் சாப்பிட்டேங்க. ஆனால் கேப்ப ரொட்டி நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா மத்தியான சாப்பாடெலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வெஜ்ஜு சால்னா வச்சுருக்கேங்க. நல்லா சூப்பராக மணக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இந்த சால்னா வாசத்துக்கு அதுக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா 2 பூரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் ஊர் விருதுநகர் மொறு புரோட்டா அப்படியே வச்சு இந்த சால்னா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது 2 சப்பாத்தி தாங்க. ஏதோ இன்றைக்கி இதை வச்சு நம்ம வயிறு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜு சால்னா நம்ம இதை வச்சேவும் சாப்பிட்டேங்க. ஆனால் சப்பாத்திக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30க்கெலாம் சுண்டல் தாளித்து எடுத்துக்கிட்டேங்க. சூடான சுவையான சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. எங்கள் ஏரியாவுக்கு காலையில் 8:30க்கெலாம் ஒருத்தர் சூடான சுவையான சமோசான்னு விற்றுட்டு வருவாங்க. நான் சூடான சுவையான சுண்டல்னு சொன்னோடனே அந்த சமோசா ஞாபகம் வந்துருச்சு. அதுவுமே இப்போ சாப்பிட முடியாது, ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி நான் சுண்டல், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். இது நான் சாப்பிட்ட உடனே என்னால் பால் சாப்பிட முடியலைங்க. இதுவே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுது. அதனால் நான் இன்றைக்கி பாலை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்குமே நைட் சாப்பாடு 6 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 7:15 போல் மொட்டை மாடிக்கு போய் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நடந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்படியில் நல்லா எல்லாத்தையுமே ஒதுக்கி போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அடுப்படி திண்டெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுட்டு நம்ம நைட்டு படுத்துட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மணி 9 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் குடிக்கிற இந்த திரிபலாசுரம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்நி தண்ணி கலந்து ஒரு 200 ml அப்படியே குடிக்க போகிறேங்க. உங்களுக்கு இந்த பொடி விருப்பப்பட்டால் குடிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு 10-10:30 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைய நாள் இனிதே முடிந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.